பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. ஓம் शूलहस्ताय विद्महे स्वानभाहाय धीमहि तन्नो भैरवः प्रचोदयात्। ॐ दिगम्बराय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो भैरवः प्रचोदयात्। ॐ श्वानध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो भैरवः प्रचोदयात्। ॐ तन्महेशाय विद्महे ज्वालाकेशाय धीमहि तन्नो भैरवः प्रचोदयात्। ॐ दिगम्बराय विद्महे कपालहस्ताय धीमहि तन्नो भैरवः प्रचोदयात्। ॐ भैरवने पोट्री ॐ भयनाशकने पोट्री ॐ अष्टरूपने पोट्री ॐ अष्टमी तोன்றலே पोट्री ॐ अयन् गुरुवे पोट्री ॐ अरं कावलने पोट्री ॐ अहந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அற்புதனே போற்றி ஓம் அசிதாங்க பைரவனே போற்றி ஓம் ஆனந்த பைரவனே போற்றி ஓம் ஆலய காவலனே போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி ஓம் இடுகாட்டில் இருப்பவனே போற்றி ஓம் உக்ர பைரவனே போற்றி ஓம் உடுக்கை ஏந்தியவனே போற்றி ஓம் உதிரம் குடித்தவனே போற்றி ஓம் உன்மத்த பைரவனே போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் கபாலதாரியே போற்றி ஓம் கங்காலமூர்த்தியே போற்றி ஓம் கர்ப்பபங்கனே போற்றி ஓம் கல்பாந்த பைரவனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கனல் வீசும் கண்ணனே போற்றி ஓம் கருமேக நிறனே போற்றி ஓம் கட்வாங்கதாரினே போற்றி ஓம் கலவை குலைப்போனே போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் காலபைரவனே போற்றி ஓம் காபாலிகர் தேவனே போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி ஓம் காலாஷ்டமி நாதனே போற்றி ஓம் காசிநாதனே போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் குரோத பைரவனே போற்றி ஓம் கொன்றை பிரியனே போற்றி ஓம் சண்ட பைரவனே போற்றி ஓம் சட்டை நாதனே போற்றி ஓம் சம்ஹார பைரவனே போற்றி
ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி. ஓம் சிவத்தோன்றலே போற்றி. ஓம் சிவாலயத்து இருப்போனே போற்றி. ஓம் சிக்ஷகனே போற்றி. ஓம் சீர்காழி தேவனே போற்றி. ஓம் சுடர்ச்சடையனே போற்றி. ஓம் சுதந்திர பைரவனே போற்றி. ஓம் சிவ அம்சனே போற்றி. ஓம் ஸ்வேச்சா பைரவனே போற்றி. ஓம் சூலதாரியே போற்றி. ஓம் சூழ்வினை அறுப்பவனே போற்றி. ஓம் செம்மேனியனே போற்றி. ஓம் க்ஷேத்திரபாலனே போற்றி. ஓம் தட்சகனை அழித்தவனே போற்றி. ஓம் தலங்களின் காவலனே போற்றி. ஓம் தீது அழிப்பவனே போற்றி. ஓம் துர்ஸ்வப்ன நாசகனே போற்றி. ஓம் தெற்கு நோக்கனே போற்றி. ஓம் தைரியம் அளிப்பவனே போற்றி. ஓம் நவரசரூபனே போற்றி. ஓம் நரசிம்ம சாந்தனே போற்றி. ஓம் நள்ளிரவு நாயகனே போற்றி. ஓம் நரகம் நீக்குபவனே போற்றி. ஓம் நாய் வாகனனே போற்றி. ஓம் நாடி அருள்வோனே போற்றி. ஓம் நிமலனே போற்றி. ஓம் நிர்வாணனே போற்றி. ஓம் நிறைவு அளிப்பவனே போற்றி. ஓம் நின்று அருள்வோனே போற்றி. ஓம் பயங்கர ஆயுதமே போற்றி. ஓம் பகை அழிப்பவனே போற்றி. ஓம் பரசு ஏந்தியவனே போற்றி. ஓம் பலிபீடத்து உறைவோனே போற்றி. ஓம் பாபம் தீர்ப்பவனே போற்றி. ஓம் பாலபைரவனே போற்றி. ஓம் பாம்பணிந்த தெய்வமே போற்றி. ஓம் பிரளயகாலனே போற்றி. ஓம் பிரம்ம சிரச்சேதனே போற்றி. ஓம் பூஷண பைரவனே போற்றி. ஓம் பூதங்களின் நாதனே போற்றி. ஓம் பெரியவனே போற்றி. ஓம் பைராகியர் நாதனே போற்றி. ஓம் மலநாசகனே போற்றி. ஓம் மகோதரனே போற்றி. ஓம் மகாபைரவனே போற்றி. ஓம் மலையாய் உயர்ந்தவனே போற்றி. ஓம் மகாகுண்டலனே போற்றி. ஓம் மார்த்தாண்ட பைரவனே போற்றி. ஓம் முக்கண்ணனே போற்றி. ஓம் முக்தி அருள்வோனே போற்றி. ஓம் முனீஸ்வரனே போற்றி. ஓம் மூலமூர்த்தியே போற்றி. ஓம் யமவாதனை நீக்குபவனே போற்றி. ஓம் யாவர்க்கும் எளியவனே போற்றி. ஓம் ருத்ரனே போற்றி. ஓம் ருத்ராட்சதாரியே போற்றி. ஓம் வடுக பைரவனே போற்றி. ஓம் வடுகூர் நாதனே போற்றி. ஓம் வடகிழக்கு அருள்வோனே போற்றி. ஓம் வடைமாலை பிரியனே போற்றி. ஓம் வாரணாசி வேந்தே போற்றி. ஓம் வாமனருக்கு அருளியவனே போற்றி. ஓம் விரும்பியதை அருள்வோனே போற்றி. ஓம் விபீஷண பைரவனே போற்றி. ஓம் வீழாமல் காப்பவனே போற்றி போற்றி. காலபைரவனே போற்றி போற்றி.
दीक्षितं दिगम्बरं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे पानकोटिपावरं भजे कालभैरवं भजे कालभैरवं भजे कालभैरवं भजे श्रीर्वक्षसमायुषम् आरोग्यं आविराजोपमानं महीयते धान्यं धनं वशं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः स्वामिनः प्रीतिकरं तिरुमुरै श्रवणप्रिये तिरुमुरया श्रावयेत् இந்த க்ஷேத்திரத்தை காத்து தரக்கூடியவர் க்ஷேத்திர பாலகர். இப்போ நாங்கள் அங்கே வாட்ச்மேன் நினைக்கக்கூடாது, காவல் காக்கிறபடினால அவரை வாட்ச்மேன் நினைக்கக்கூடாது. அவர் ஒரு அதிகாரி.
அவர் இந்த பிரதேசத்திலே எந்த விதமான இடர்பாடுகளும் துன்பவியல்களும் நிகழாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நாயகனாக அறியப்படக்கூடியவர். அவரிடத்திலே நாங்கள் கிராம சாந்தியில் அன்று பிரார்த்தனை செய்து வருகிறோம். இந்த மகோற்சவம் நடைபெற இருக்கிறது. விதமான துன்பங்களும் துயரங்களும் அசம்பாவிதங்களும் எல்லாத்தையும் சோட்டல்களும் உங்களை பிள்ளைகள் எப்படி உயர்த்துறாருன்னா மதுர தேமொழி மாதர்கள் எல்லாம் அதெல்லாம் கதைச்சா மதுரம் போல ஒரு தேனை போல ஒரு இனிமை இருக்குமா. அப்ப அதே என்ன செய்யணுமா, வீட்டு பார்த்த பேச வேண்டாமா, வாணி பூசைக்கு உரியன பேசி பூசைக்கு என்னவோ அதை மட்டும்தான் எனக்கு திருவைக்காத அதை வேண்டும். ஏன்னா உங்களோட இனிமையான உங்கள் இனிமையான சுவையான சொல்லாடல் உங்கள்கிட்ட இருக்கிற புண்ணாக்காது என்ன. அப்போ வாணி பூசைக்கு உரியன பேசி என்ன வாங்கலை செய்து இந்த தொழிலை என்ன தொழில் ராஜகோபுரம் கட்டுறது தான் முதல் தொழில். அந்த தொழிலை நாட்டுவோம் பாதி என்று பாரதியார் கேட்டதற்கு இணங்க நாங்கள் அந்த தன்மையை உணர்ந்து இந்த ராஜகோபுரத்துக்கான வேலைப்பாடுகளை எங்களை பங்காளர் ஆக்கி கொடுத்தோம். ஏன்னா புதிய காலத்தில் மன்னர் தான் கோயிலை நடத்தி வந்தது. நாங்கள் புராணங்களில் வரலாறுகளை பார்க்கலாம் உங்களுக்கு தெரியுது. ஒரு மன்னர் தான் கோயிலை கட்டி அதை பரிகாரம் மக்களுடைய. அப்போ இந்த உயிர் பந்த பாசங்களில் இருந்து விடுபட்டு பெருமான இடத்துல போய் சேரணும். அதான் நம்மளுடைய நீண்ட ஆள இலக்கு. எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட சின்ன சின்ன இலக்குகள் இருக்கும், நோக்கம் இருக்கும். அதை எல்லாத்தையும் தாண்டின பெரிய இலக்கு எங்களுடைய இந்த மனித பிறப்பிய கடவுளை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் சொன்னால் சிந்தித்து தர்மம் செய்து இறைவனுக்குள்ள இரண்டரை கலந்து கொள்வது. நாங்கள் திருப்பி பிறக்கக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய பிரதானமான நோக்கம். அதுக்கு தர்மத்தை செய்யணும். அப்போ ரெண்டு வழியை காட்டுகிறார். அவரே ரெண்டு பேரோட இருக்கிறார் என்றால் இந்த அம்பாளுக்கு கிரியா சக்தி இச்சா சக்தி என்று சொல்லி ரெண்டு பேர். இச்சை என்றால் அன்பு ஆசை என்று பொருள். அப்ப அன்பின் நிமித்தமும் கடவுளை அடைய வேண்டும் என்கின்ற ஆசையின் நிமித்தத்தினால ஒன்று சேர்ந்ததான வள்ளி. ஏன்னா அவ காதல் திருமணம் முடிச்சுதான் இறைவனை பற்றி கொண்டவன். அப்ப அன்பினால நாங்கள் இறைவனை அடைகிறது என்று சொன்னால் வள்ளியினுடைய தத்துவம். அதுதான் வள்ளி பெருமான் திருமணம் முடிச்ச வரலாறு. கிரியா சக்தி தேவசேனன். நாங்கள் ஒழுக்கமாக எங்களுடைய புலன்களை அடக்கி சரியான வயதில் சரியான கல்வியை பெற்று பழக்க வழக்கம் பண்புகளை பெற்று வழிபாடுகளை செய்து திருவாசகம் திருவாரூர் எல்லாத்தையும் மோதி திருப்பணி செய்து கோயிலில் எல்லாம் வழிபாடு செய்து இறைவனை அடையக்கூடிய தன்மை கிரியாசக்தி. அதுதான் தேவசேனன். அப்ப நாங்கள் எப்படி இறைவனை அணுகப் போகிறோம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய காட்சியாகத்தான் இது வள்ளி தேவசேனாவினுடைய திருமணம் எங்களுக்கு உணர்த்தி நிற்கக்கூடிய தத்துவம். அப்ப நாங்கள் இந்த தத்துவார்த்தத்தை உணர்ந்து எங்களுக்கு என்ன வழியில நாங்கள் இறைவனை அடைய முடியுமோ, உங்கள் அன்பை பின்பற்ற வேண்டும் அல்லது பக்தியை பின்பற்ற வேண்டும். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்றை பின்பற்றி நாங்கள் இறைவனை அடைய முடியும் என்கிற தத்துவத்தை எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இந்த திருக்கல்யாண உற்சவம் எங்களுக்கு காட்சிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே பரிசம் நடக்குது கொண்ட ஒரு பகுதியில் இருக்காங்க ஒரு பிரச்சனை காணுந்தாங்க. அதே பரிசம் நடக்குதுன்னு சொன்னால் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த கதை போய் சேரவும், அந்த செய்தி போய் சேரவும். அப்ப அடுத்த தலைமுறைகளுக்கு இதை நாங்கள் கடத்தி செல்வதாகத்தான் இந்த ஒவ்வொரு வருடமும் உலக நன்மையின் பொருட்டு நாங்கள் இந்த திருக்கல்யாணத்தை இறைவனுக்கு நடாத்தி நாங்களும் மகிழ்ந்து இறைவனம் மகிழ்ந்து நாங்கள் எல்லோரும் ஒரு ஆரோக்கியமான வாழ்வினை வாழுவதற்கான வழிபாடுகளாக இந்த வழிபாடுகள் அமையப்படுகிறது என்ற செய்தியை சொல்லி தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் பெருமான் என்னைக்கு அழைக்க வேண்டும், ஒரு அன்பு கொள்ள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை இறைவனிடத்திலே விண்ணப்பம் செலுத்தி அமைவோம். ஹர நம பார்வதி பதையே.